கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இது வரைக்கும் நம்ம சும்மா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கீதா வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், காமதேனு பசுவின் மகள் யார் அப்படின்னு. காமதேனு பசுவின் மகள் யார் அப்படின்னா சூரபி. நந்தினி என்ற பசுவும் காமதேனுவின் மகள்தான். காமதேனுவின் மகளான சூரபியை ஜமதக்னி மகரிஷி அவருடைய ஆசிரமத்தில் வளர்ப்பார். இந்த ஜமதக்னி மகரிஷி யார் அப்படின்னா நம் பரசுராமரின் தந்தையாவார். பரசுராம அவதார கதையில் காமதேனுவின் மகளாக சூரபியை தான் குறிப்பிடுவார்கள். இன்னைக்கு வீடியோல உள்ள கொஸ்டினை நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம கண்ணனோட கீதையிலும் நுழைவோம். வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் ஒருவேளை நமக்கு சாதகமாய் அமையாதது போன்று தோன்றலாம். என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நம் முயற்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். சில பேர் இதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, சில பேர் அதை நெகட்டிவாக பார்ப்பாங்க. உங்கள் மனம் ஒரு சவாலை எப்படி பார்க்கின்றதோ அப்படித்தான் அந்த சவால் அமையும். பாசிட்டிவிட்டின்னு ஒரு வேலை நீங்கள் போனால் மட்டும்தான் உங்கள் லட்சியத்தை அடைய முடியும். இல்லை என்றால் சின்ன ஹாப்பினஸ் கூட நமக்கு கிடைக்காமல் போகலாம். என்ன சவால் வந்தாலும் மூச்சு அப்படி இழுத்து விட்டுட்டு, கண்ணா நீ என் கூட எப்பவும் இருடான்னு மைண்டை ஃப்ரீ பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எனர்ஜி. நம்ம அந்த பாசிட்டிவிட்டியோட கீதையின் கிருஷ்ணனின் வாய்மொழியை கேட்போம். ஆனந்த சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருநாமர்யமா சாஸ்மி யமன் சம்யமதாமகம் பிரக்லாத சாஸ்மி தைத்யானாம் காலக்கலயதாமகம் மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம் வைனதேயச்ச பக்ஷிணாம். நாகப்பாம்புகளுள் ஆதிசேஷனாக இருக்கின்றேன். ஜல தேவதைகளுள் நான் வருணன், பித்ருக்களில் அரியமான், தண்டித்து அடக்குபவருள் யமன் நான், தைத்தியர்களுள் அதாவது அசுரகுலத்தில் பிரகலாதன், கணிப்பவருள் காலன், மிருகங்களுள் சிங்கமும் பறவைகளுள் கருடனும் நானே என்கின்றார் பகவான். இதற்கான விரிவுரையையும் பார்ப்போம். பல தலைகள் உடையது நாகம். அவைகளுள் நாக ராஜாவா இருப்பது அனந்தன். பகவான் மகாவிஷ்ணு சயனித்திருப்பதும் அனந்தன் மீதுதான். ஆதிசேஷனின் 5 தலை இந்த பிரபஞ்சத்தின் மாயா சக்தி முழுவதும் பஞ்சபூத சொரூபம் என்பதை விளக்குகின்றது. பகவான் ஸ்ரீஹரிக்கு குடையாகவும் சயனமாகவும் அமைந்திருக்கின்றது. பகவான் உருவாக்கிய பிரகிருதியிலேயே பகவானும் இருக்கின்றார். பகவானுக்கு அனந்த நாகம் விசேஷம். அதனால் ஆதிசேஷன் பகவானின் விபூதியே. இனி தேவர்களில் ஒருவரே வருணன். வருண பகவான் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றார். அனைத்து ஜலதேவதைகளும் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு அரசனாகின்றார் வருணன். அதனால் வருணனிலும் பகவானை காணலாம். மரணத்தின் மூலமாக பித்ரு உலகத்திற்கு சென்ற முன்னோர்களில் முதன்மையானவர் அரியமான். அதனால் அரியமான் தான் பித்ருக்களுக்கு தலைமையாய் இருக்கின்றார். பித்ருக்களை வணங்குபவர் அரியமானை வணங்குவர். அந்த அரியமானும் பகவானே. இனி தன்னை அடக்கி ஆள்வதற்கு யமம் என்று பெயர். இதில் இன்னா செய்யாமை, உண்மை, களவின்மை, புலனடக்கம் மற்றும் தானம் ஏற்காமை என்ற 5 அடங்கும். வாழ்வில் வரும் துன்பத்திற்கு காரணம் அடக்கம் பழகாமைதான். அஷ்டாங்க யோகத்தில் யமம் என்பது முதன்மை வகிக்கின்றது. அடக்கம் இல்லை என்றால் யோகமும் இல்லை. தர்மம் என்றாலும் யமனையே குறிக்கின்றது. மனிதர்களுள் யுதிஷ்டிரர் தர்மராஜா, தேவர்களுள் யமன் தர்மராஜா. யமபுரம் யமனின் இருப்பிடம். யமனின் ஆட்சி சரிவர நடக்கின்றது. யமபுரத்தில் சித்திரகுப்தன் ஜீவர்களின் பாப புண்ணிய கணக்கை குறித்து வைத்திருக்கின்றான். சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு பார்க்கும் புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா அச்சிரச்சந்தானம். சித்திரகுப்தன் நம் பாவ புண்ணிய கணக்கை அந்த புத்தகத்தில் தான் குறித்து வைத்திருக்கின்றார். நம் வினைக்கேற்ற பலனை யமன் அளிக்கின்றார். தர்மம் சிறிதும் விலகாததால் அடக்கி ஆள்பவருள் பகவான் யமனாக இருக்கின்றார். தக்ஷ பிரஜாபதியின் மகள் திதி. திதியின் கணவர் கச்சியப்பர். இவர்களுக்கு பிறந்த மக்களே தைத்தியர்கள். இவர்கள் அசுரகுலமாவார்கள். அந்த அசுரர்களிலும் ஒரு செந்தாமரை இருந்தது. அவன்தான் இரண்ய கசிபுவின் மகனான பிரகலாதன். பிரகலாதனின் பக்தி உலகிற்கே எடுத்துக்காட்டு. கீழ்குலத்திலும் மேலோர் உண்டு. அப்படிப்பட்ட மேலோரில் பகவான் தன்னை பிரகலாதன் என்கின்றார். அண்ட சராசரம் தோன்றி இருந்து அழிவதை காலம் குறிக்கின்றது. அந்த காலமாயிருப்பதும் பகவானே. அடுத்து நம்ம காட்டுக்கு ராஜா சிங்கம். அதன் வலிமையின் காரணமாக சிங்கமே விலங்கினங்களில் முதன்மையானது. தேவி துர்க்கைக்கு சிங்கமே வாகனம். சிங்கமும் பகவான் விபூதியே.
அடுத்தது கருடப் பறவை. மகாவிஷ்ணுவின் வாகனமே கருடன். கருடன் பகவானே நினைவூட்டுவதால் அது பகவான் விபூதி. கருடன் என்ன புண்ணியம் செய்ததோ பகவான் ஸ்ரீஹரி அதில் பயணிக்கின்றார். நம் வாழ்விலும் நம் பகவான் நம்முடனே பயணிக்கின்றார். பகவானின் விசேஷப்பட்ட அம்சங்களை கூறுகின்றார் இப்போது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் பகவானின் அம்சமே. ஒரு பொருள் ஆனாலும் ஒரு நண்பன் ஆனாலும் அதுவும் நம் கண்ணனே. அப்போது நம் கண்ணன் நம்முடன் தானே பயணிக்கின்றான். பூவுலகில் மனிதனாய் ஜனனம் எடுத்திருக்கும் நமக்கு கண்ணனே வழிகாட்டி. கண்ணன் பாதத்திலேயே நாம் என்றும் சரணடைவோம். நம் வழிகாட்டி எப்போது நம்முடனே இருப்பான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்குள்ள கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம வீடியோவில் உள்ள கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்குள்ள வீடியோல இருந்து தான் கொஸ்டினும். சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு பார்க்கும் புத்தகத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.